கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாளின் 22ஆம் நாளுக்கான தியான பகுதியை நாம் பார்ப்போமா? 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்துல அநேக நாள் தங்கியிருந்து பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் பிரசங்கத்தின் நிமித்தமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கே நல்லது நடக்கும் அங்கே கண்டிப்பாக என்ன நடக்கும்? யாராவது ஒருத்தர் அவர்கள் நல்லது செய்ய விடாமல் தடை செய்வார்கள். அதுபோல அந்த பட்டணத்தாரில் சிலர் இவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய வசனத்தை தீவிரமாய் அங்கு பிரசங்கிக்கிறவர்களாகவும் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி செல்பவர்களாக காணப்படத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களாக செய்யும் பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அந்த இடத்துல வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தின் வரையும் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் நடக்க முடியாதவனாக சப்பனியாக காணப்பட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பவுலும் பர்னபாவும் பிரசங்கிக்கும் போது உற்று கவனித்து கேட்கிறவர்களாக காணப்பட்டாங்க. உற்று கவனித்து கேட்பதை கண்டறிந்த பவுல் உற்று கவனித்து கேட்டது மாத்திரத்துல பவுல் என்ன சொல்றாரு? நீ எழுந்து காலூன்றி நில்றாரு அப்படின்னு சத்தமா சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்யறான்? குதித்து எழுந்து நடக்கிறான். பவுலோட வார்த்தை அவ்வளவு ஆழமாக சத்தியமாக காணப்பட்ட பொழுது அந்த பணியானவன் உற்று கவனித்து விசுவாசத்தோடு அவன் கேட்டது நிமித்தமாக பவுலின் வார்த்தை அவனுக்குள்ளாக கிரியை செய்து அவன் சப்பானியா இருந்த மாத்திரத்துல எழுந்து குதித்து நடக்கிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய போதகர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை உற்று கவனிக்கிறவர்களாக கேட்கிறோமா, இல்லது அவர்களை நாம் கேலி செய்கிறவர்களாக அவர்களை கமெண்ட் அடிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த லெந்து நாட்கள்ல பவுலும் பர்னபாவும் உபதேசமும் ஊழியமும் செஞ்சாங்க. அதை பரிகாசம் பண்ணாங்க, தூண்டி விட்டு கலவரம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போதும் ஊழியம் பண்ணும் போதும் அதனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பார் என்பதற்கு உதாரணம். நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் பரிகாசம் பண்ணாலும் கலவரத்தை தூண்டினாலும் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பவுலும் பர்னபாவும் போதகம் பண்ணியதை உச்சி கவனித்து கேட்டவனாக இருந்தபடியால் இந்த சப்பானி என்ன செய்தான்? துள்ளி குதித்து நடந்தவனாக காணப்பட்டான். நாமும் கூட பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமா இல்லாமல் அதன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக வைக்கும் போது நாமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையில காணலாம். பவுல் அவ்வாறாக பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருந்தவங்க கலவரம் பண்றவங்களாக காணப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்கள பரிகாசம் பண்றவங்களாகவும் காணப்பட்டாங்க. இப்படிப்பட்டவர்களாக கலவரம் பண்ணுகிறவர்களாக பரிகாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே சமயம் அந்த சப்பனி உச்சு கவனித்து சுகம் பெற்றவனாக அதிசயம் பெற்றவனாக பிறந்தது முதல் நடக்க முடியாத அந்த மகன் நடக்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் பரிகாசம் செய்கிறவர்கள் கலகம் செய்கிறவர்கள் என்ன கண்டார்கள்? தங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய போதனையை நாம் கேட்கிற பிள்ளைகளாக அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திருக்கிறப்பா. எவ்வாறாக பவுலும் பர்னபாவும் அப்பா அவர்களை விரட்டினாலும் பரவாயில்லை என்று சொல்லி உங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் அவர்கள் செய்தார்களப்பா. அவர்கள் மற்றவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களாக காணப்பட்டார்களப்பா. நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலப்பா உண்மை பிரசித்தம் பண்ணியவர்களாக அப்பா உண்மையும் உத்தமமாய் நடக்க எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு அபியாசம் தர வேண்டும் என்று கெஞ்சிரும்ப்பா. இந்த மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரு ராஜா. நாங்கள் செல்லுகிற இடமெங்கு ராஜா உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. நீர் எங்களோடு வாசம் செய்து எங்களோடு வாரும் ராஜா. உம்முடைய கிருபை இந்த லெந்து நாட்களை இன்னும் நாங்கள் உம்மிடத்தில் அதிகமாக கிட்டி சேரத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா.
நீரே எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.